அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆங்கில புத்தாண்டு எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இந்த சுவாரஸ்யமான தகவல் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உலகம் முழுவதும் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படும் தினம் ஆங்கில புத்தாண்டு. இந்த நாளை மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர். உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டில் சாமோவா பகுதியில்தான் முதலில் ஆங்கில புத்தாண்டு பிறந்து விடுகிறது. இந்திய நேரப்படி டிசம்பர் 31 மாலை 4:30 மணிக்கு அங்கே புத்தாண்டு பிறந்து விடுகிறது. மக்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் மாலை 6:30 மணி அளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் மக்கள் புத்தாண்டை வரவேற்கின்றனர். இனிப்புகள் பரிமாறியும் பூக்களை வழங்கியும் புத்தாண்டு தருணங்கள் நிலவில் இருந்ததாக கூறப்படுகிறது. உலகெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்ய வரலாறு இருக்கிறது. புத்தாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனினும் அப்போது ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் ரோமானிய காலண்டரில் 10 மாதங்கள் மட்டுமே இருந்தன. மார்ச்சியஸ் நினைவாக பெயர் சூட்டப்பட்ட மார்ச் மாதம் முதல் மாதமாக இருந்தது. அதனால் மார்ச்சில் தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதைத் தொடர்ந்து ரோமானிய மன்னரான போம்பிலியஸ் 2 மாதங்களை சேர்த்து மொத்தம் 12 மாதங்கள் ஆக்கினார். ஜெனஸ் என்னும் ரோமானிய கடவுளின் நினைவாக ஜனவரியஸ் பிப்ரவரியஸ் மாதங்கள் சேர்க்கப்பட்டன. இது முக்கியமான குறிப்பாகும். ஜூலியன் காலண்டர் புகழ்பெற்ற மன்னரான ஜூலியஸ் சீசஸ் ஜூலியஸ் காலண்டரை உருவாக்கினார். அதில்தான் ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அது உலகம் முழுவதும் பெரும்பாலானோர் பின்பற்றும் கிரிகோரியன் காலண்டரை ஒத்திருந்தது. கடவுள் ஜெனஸை கௌரவிக்கும் விதமாக ரோமானியர்கள் அம்மாதத்தில் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பித்தனர். புத்தாண்டை உடுத்தி மகிழ்ந்தனர். பட்டாசுகளை பரிமாறி கொண்டாடினர். எனினும் இயேசு கிறிஸ்துமஸ் பிறந்த டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டுமென இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. அந்நாட்டு மக்கள் டிசம்பர் 25 கொண்டாட தொடங்கினர் புத்தாண்டாக. கிரிகோரியன்ஸ் காலண்டர் குழப்பம் நீடித்த நிலையில் கடைசியாக கிபி 1500களில் போப் கிரிகோரி என்பவர் லீப் ஆண்டை உருவாக்கி புதிய காலண்டரை உருவாக்கினார். இதனைத் தொடர்ந்து கிரிகோரியன் காலண்டர் நடைமுறைக்கு வந்தது. இதைத்தான் இன்று நாம் பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடி வருகிறோம். இன்று முதல் நீங்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கியதில்லை. புத்தாண்டு சபதம் மேற்கொள்வது ஆதி காலத்தில் இருந்து வழக்கமாக இருந்திருக்கிறது. பாபிலோனியர்கள் புத்தாண்டில் பழைய கடன்களை அடைப்போம் என்று கடன் வாங்கிய பொருட்களை திருப்பி தருவோம் என்றும் உறுதி பூண்டனர். நாமும் எத்தனையோ சபதங்களை ஏற்றிருப்போம். சில நாட்கள் முயற்சித்து கைவிட்டு இருப்போம். இந்த புத்தாண்டில் இருந்தாவது இந்த சபதத்தை எடுத்து நிறைவேற்றுவோம். முடியவில்லை என்றால் எந்த சபதம் செய்ய மாட்டோம் என்று சபதம் செய்ய வேண்டும். உங்கள் அனைவர்களுக்கும் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கியும் புதிய புத்தாடைகளை வாங்கி கொடுத்தும் இந்த நாளை கண்டிப்பாக தொடங்குங்கள். எந்த ஒரு தீய பழக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இதனை விட்டு இந்த ஆண்டில் காலடி எடுத்து வாருங்கள். கண்டிப்பாக அந்த தீய பழக்கத்தை விட்டுவிட்டு இந்த ஆண்டுக்குள் வாருங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அந்த பரம்பொருள் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாட்களில் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டுவிட்டு அதன் பிறகு வீட்டில் இருக்கும் அனைவரும் அருகில் இருக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ அல்லது நம் பரம்பொருள் அனைத்திற்கும் முதன்மை கொடியாக விளங்கக்கூடிய நம் பரம்பொருள் சிவபெருமான் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கு வணங்குவது இன்னும் சாலச் சிறந்தது. வைணவர்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா கோயிலுக்கு சென்று வருவது சாலச் சிறந்ததாகும்.
கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். அந்த பரம்பொருள் இறைவனின் அருளை பெற்று இன்றிலிருந்து எந்த ஒரு தீய பழக்கத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். அனைத்தும் நன்மையாக செய்வோம். நமது வாழ்க்கையில் வெற்றியடைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.